அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவன் சக்திவேல். அதாவது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் விஷயம் தெரியாதவர்கள், விவரம் தெரியாதவர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, கடந்த 50 ஆண்டுகளில் திராவிட கட்சிகள் என்ன செய்தது என்று பட்டியலிட்டுங்களா? 50 ஆண்டுகளுக்கு முன்பு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சுங்களா? ஊரில் பஸ் ஓடிச்சா? ரோடு இருந்ததா? அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருந்ததா? சமுதாய கூடம் இருந்ததா? நிழல் கூடை இருந்ததா? நாடக மேடை இருந்ததா? விஓ ஆபீஸ் இருந்ததா? மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருந்ததா? இன்ஜினியரிங் காலேஜ் அதிகமாக இருந்ததா? தொழில் வளர்ச்சி அதிகமாக இருந்ததா? தண்ணி இருந்ததா? பைப்பு திறந்தா தண்ணி வருமா? தண்ணி வசதி இருந்ததா? கரண்ட் வசதி இருந்ததா? கல்வி அறிவு வசதி இருந்ததா? இவை அனைத்தையும் ஏற்படுத்திய கொடுத்தது திராவிட கட்சிகள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. ஒரு திட்டத்தை ஒருவர் கொண்டு வருகிறார் என்றால் அவர் தமிழக மக்களின் கடவுள் என்று நினைத்துத்தான் பார்க்க வேண்டும். ஒரு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கு வரைக்கும் அது நடைமுறையில் இருக்கின்றது. கரெக்டுங்களா? ஒரு முதலமைச்சர் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் திட்டத்தை கொண்டு வந்தார். அது இன்றைக்கு வரைக்கும் நடைமுறை இருக்கிறது. அவர் கொண்டு வரவில்லை என்றால் எத்தனையோ பேர் பள்ளி படிப்பை பாதியிலேயே முடித்திருப்பார்கள். இதுதான் உண்மை. இது மாதிரி பேசினா 1000 பேசலாம். அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் கடவுள். நம்ம முட்டை சாப்பிட்றோங்களாங்க? நம்ம குடும்பத்தில் யாராவது முட்டை சாப்பிட்டு இருக்குமா டெய்லி? ஆனால் அரசாங்க பள்ளியில் படித்து கொண்டு இருப்பவர்கள் தினமும் முட்டை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். எதற்கு கூறுகிறேன் என்றால், ஒரு திட்டத்தை கொண்டு போபவர்கள் அவர்கள் மக்களின் கடவுள். அவர் கொண்டு வரவில்லை என்றால் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க முட்டையை சாப்பிடாது. ஒரு முதலமைச்சர் விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டத்தை கொண்டு வரலனா இன்னைக்கு நம்ம பணம் கட்டிட்டு தான் இருக்கணும். ஒரு முதலமைச்சர் ஒத்த சர்வீஸை கொண்டு வந்தார். இன்றைக்கும் அந்த ஒத்த சர்வீஸில் என்ன தெரியுங்களா அர்த்தம்? ஒரு பல்ப் மட்டும்தான் அறியணும். ஆனால் அரசாங்கம் டிவி, கிரைண்டர், மிக்சி எல்லாம் கொடுத்து நான் ஏற்றுக்கொள்ள கொடுக்கிறேன். அதே ஒத்த சர்வீஸில் யாரும் பிரிட்ஜ் இல்லையா? யார்ட்டையும் வாஷிங் மிஷின் இல்லையா? யார்ட்டையும் அயன் பாக்ஸ் இல்லையா? அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் கடவுளாக நினைக்க வேண்டும். அப்போ தமிழகம் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடைந்துள்ளது. இதற்கு காரணம் யார் தெரியுங்களா? திராவிட கட்சிகள். வட மாநிலத்துக்கு போயிட்டு வந்தவர்களுக்கு தெரியும். வட மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு கிடையாது, வேலைவாய்ப்பு கிடையாது, மருத்துவமனை வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது. இது மாதிரி சொன்னால் 1000 சொல்லலாம். பேசுறதுக்கு டைம் எடுத்துக்கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் நான் எதற்கு கூறுகிறேன் என்றால், நம்ம இன்னைக்கு சட்டம் பேசுகிறோம்ல, 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாட்டன் சட்டம் பேசினா மட்டார்னு ஒருத்தன் அடிப்பேன். இது நடந்த உண்மை. இன்னைக்கு யாராவது நம்மளை அடிக்கிறார்களா? அதற்கு காரணம் யாரு? திராவிட கட்சிகள். 50 வருடங்களுக்கு முன்பு அரசாங்க வேலையில் இருந்தவர்கள் அதிகபட்சம் பேர் பிராமணர்கள். இன்றைக்கு அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு யார் காரணம்? திராவிட கட்சிகள். நன்றியை நினைக்க வேண்டும். அதாவது ஒன்று சொல்றேன் பாருங்க, முடிச்சுக்கிறேன். நான் பஸ்ஸுக்காக ஒரு அம்மா காத்திருக்கான். அந்த டவுன் பஸ் வந்தோடனே ஏறுறது, ஏறிட்டு பக்கத்துட்டு பொம்பளைகிட்ட அந்த அம்மா சொல்லுவான், ஏண்டி நம்மளாடி இந்த பஸ்ஸை கேட்டான், கவர்மெண்ட் தான் கொடுக்குது, என்னமோ அப்ப வீட்டு பஸ்ஸை கொடுத்த மாதிரி பேசுறாங்க. உலகத்திலேயே பெண்கள் இலவசமாக அரசு பேருந்துகளில் பயணித்தார்கள் என்றால் அது தமிழ்நாட்டில் தான் முதல் முறை என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இந்த 1000 ரூபாய் கவர்மெண்ட்ல பணம் கொடுத்தாங்களா 5ஆம் தேதி ஒருத்தன் என்ன பண்ணுவானா அப்படின்னா 10 பேருக்கு கேட்கறது, எப்படா பணம் எழுதி போடுறது அப்படின்னு. அப்புறம் எழுதி போட்டதுக்கு அப்புறம் அவன் சொல்ற வார்த்தை, அந்த 1000 ரூபாய் நமக்கு எதுக்கு ஆகுது அப்படிங்கிறது. அப்புறம் அந்த 1000 ரூபாய் எப்படா வருதுன்னு சொல்லிட்டு 15 ஆனோன்னா அவன் பொண்டாட்டி ஏண்டி உன் அக்கௌண்ட்ல ஏறிச்சான்னு கேட்கறது. அதை வாங்கினதுக்கு அப்புறம் இந்த 1000 ரூபாய் நம்மளா கேட்டான், அவனா கொடுத்தேன், அவங்க வீட்டு காசையை கொடுத்தாங்கிறது. அப்புறம் இதனால விலைவாசி ஏறிடுச்சுன்னு சொல்றது. என்ன விலைவாசி ஏறிச்சு? மகாராஷ்டிராவோட ஷாம்பு என்ன விலையோ அதான் இங்கே விற்கிது. மகாராஷ்டிராவோட ஹமாம் சோப்பு என்ன விலையோ அதான் இங்கே விற்கிது. மகாராஷ்டிராவில் சிகரெட் என்ன விலையோ அதான் இங்கே விற்கிது. மகாராஷ்டிராவில் பெட்ரோல் என்ன விலையோ அதான் இங்கே விற்கிது. மகாராஷ்டிராவில் தங்க விலை என்ன அதான் இங்கே விற்கிது. இதனால ஒரு விலையும் விலைவாசி ஏறலை. விலைவாசி ஏறி போச்சுன்னு சொல்றவர்கள் முட்டாள்கள். இது எதற்கு இந்த கருத்தை நான் பதிவிடுகிறேன் என்றால், விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக. யாரெல்லாம் 50 ஆண்டு கால திராவிட கட்சி ஆட்சிகளில் நாடு என்ன பயனடைந்தது என்று கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆனாவனா தெரியாதவர்கள், ஏபிசிடி தெரியாதவர்கள், விவரம் தெரியாதவர்கள், முட்டாள்கள். நன்றி.